இந்த ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகங்கள். அது மர்மமான கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. தூள கிரகம் கிடையாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது ராகு கேதுவே. அதனால் இந்த வியாதி வர்றது கூட மர்மமான வியாதி வரும். டாக்டர்களால் டயக்னோசிஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்ப ஒரு சோதனை கூட மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டாக்டரு. இந்த ஊசியை போடுவாங்க, குணமாகலன்னா இன்னொரு ஊசியை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது சைடு எஃபெக்டில் வேறு வேறு வியாதிகளை கூட கொடுக்கும். சூரிய தசையில் இந்த ராகு புத்தியில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் வியாதி, வரக்கூடிய வியாதி நலமில்லா வியாதியாக வருங்கிறார். வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறோம்ல, அது என்ன வைரஸ்? நச்சுக்கிருமிகள் காற்றுல பரவி இருக்கு. இந்த சூரிய தசையில் ராகு புத்தியில் அதெல்லாம் வர வாய்ப்பு உண்டுங்கிறார். நலமில்லா வியாதி எது? பீடிப்பா, பிடிச்சிக்கும்னு அர்த்தம். பிடிச்சிக்கிறது தான் பீடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சூரிய தசையில் இந்த ராகு புத்தியோ கேது புத்தியோ வந்துச்சுன்னா அது ஆகாதுன்னே வருது. கேதுவும் பாம்பு கிரகம் தான், ராகுவும் பாம்பு கிரகம் தான். சூரிய தசையில் ராகு புத்தி, சூரிய தசை